ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்விட் கேம் சீசன் 2 தான் ப்ளே பண்ண போது. சீக்கிரம் லாபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்மளை கழட்டி விட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. ஓகே, எப்படா பொல்ல போகிறது? ஏய் கதவை திறங்கடா. கதவை திறங்கடா. எப்படா உள்ள போகிறது? நிறைய பேர் வரணுமோ? நாங்கள் 4 பேர் போனால் ஈஸியாக மேட்சை முடிச்சிடுவோம். சீக்கிரம் எங்களுக்கு விட்டா ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். கைஸ் ரொம்ப நேரம் ஆனிச்சு, நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் இருக்கும். இப்போ தான் பார்த்தாங்க மேலே செகண்ட்ஸ் ஓட்டிருந்துச்சு கைஸ். செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. நான் அவங்க வர முடியல. எங்கடா கூப்பிட்டு போறீங்க? ஒன்றும் தெரிலடா டேய். ஒன்றும் தெரில, ஒரே இருட்டாக இருக்குது. லோடிங் டேட்டா. ஓகே, என்னத்தோட லோடிங் டேட்டா? ஸ்விட் கேம் சீசன் 2. ஓகே, இங்கே நிற்கிறோமா? என்ன பண்ணோம்? லாபிக்கு போகணுமோ? இதனா லாபி? சார் இந்த டோர்கிட்ட போகணுமோ? ஆமாம், அதே குட்டி பிடிச்சி. ரெட் லைட், க்ரீன் லைட். ஓகே, ஓகே. ரெட் லைட்னா ஓடணும். ரெட் லைட்னா ஓடக்கூடாது, க்ரீன் லைட்னா ஓடணும். ஓகே வாங்க. முட்டி நிற்கிறேன்டா. ஓடி எல்லாம் முக்கி ஓடி 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 ஓடு ஓடு. தச்சுட்டேன். நான் வந்தான். இவன் சாவணும் பக்கத்தில் உள்ளவன். சாவங்களை நான் ஒத்துக்க மாட்டேன். சரி ஓகே. அப்புறம் குதிக்க கரெக்டாக ரெட் லைட் வந்துருச்சு. இங்கே இருந்தால் நான் எங்கே போனாவன்? சரி தெரியல. அப்படியே விடுவோம், அப்படியே விடு. நல்லா நன்றி. ஓடு. டாய் இது அது கட்சியில் குறா. கட்சியில் குறா. தெரியாமல் அமைச்சு போட்டு கட்சியில் குறா. ரெண்டு தப்பிச்சிட்டேன். க்ரீன் லைட்டு. இப்போ எப்படி போகணுண்ணா? எங்கே இருக்கே? இது இருக்கே வழி. மாட்டிட்டனோ? தப்பிச்சிட்டேன். ஓடு, நல்லா ஓடு. 19 தான் இருக்குது. ஓடுற சீக்கிரம் ஓடுறே. ஓடுறா. 14, 13, 12. ஓடு. நல்லா ஓடு. 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 8, 7, 6, 5, 4. ஓடு. அப்போடா, ஸ்விட் கேம் சீசன் 1லையும் 2லையும் ஹீரோ கடைசி 2 செகண்ட் 3 செகண்டில் வர மாதிரி நான் கடைசி 3 செகண்டில் வந்துடுறேன். அதுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் லைட் ஆஃப்னா ஸ்விட் கேம் சீசன் 2 பார்க்கல கைஸ். நான் சொல்லுங்கள், லைட் ஆஃப்னா தெரில என்னண்டு நான் சொல்லுங்கடா. இன்னும் இங்கே இறக்கி விட்டாங்க. கையில் ஏதோ பேட்டு இருக்கே. நான் அது என்னடா லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? மேலே செகண்ட்ஸ்லாம் ஓடுது. 85, 84. எங்களை உள்ள விட்டு அடிச்சு விட்றீங்களாடா? கையில் பேட்டை கொடுத்து. இதில் தான் உஷாராக தப்பிச்சு ஓடுறாடே. எங்கேயும் மாட்டிக்காதடா. அப்படியே ஓடு. இந்த மாதிரி கப்பு நம்மளுக்கு தான். எல்லோரும் 1, 2 இருக்கும்போது நம்ம 0 வின்ஸில் இருக்கும். சரி ஓகே. அப்படியே எவனும் வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வேறு லெவலாக ஆகிடும். நானே வாங்கிட்டு போயிடுவேன். யாராவன்? ஓடுறாடே. அடிக்கிறான். ஓடிடு. அடிக்கிறான். என்னாச்சு? என்னடா ஆச்சு? இருக்கேன். சாவல செத்து போயிட்டேன்னு நினச்சேன். அப்படியே ஓடு. நாங்கடா எல்லாம் அங்கங்கே ஓடும்போது நாங்கள் தான் சென்டரில் தைரியமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். பற்றிங்கல்ல, அவங்க அடிச்சு நிற்கிறாங்க, நான் அடிக்காமல் ஓடுறேன். இது மேலே ஏறலாமா சைலண்டா? அம்புடு மேலே இருக்கிற கவலைப்படாத. நானும் ஒன்று மாதிரி அடி வாங்கிட்டு தான் ஓடி வந்து ஒடிஞ்சிருக்கேன். கவலைப்படாத. ஓகே, இங்கேன்ட்டு போங்க நேரத்துக்கு. நான் அடிக்கிறான் என்ன? அப்படியே கீழே ஊச்சிக்கோ. இங்கே இல்லை, தப்பிச்சுப்போம். 19, 18, 17, 16, 15. இன்னும் ஒரு 14 செகண்ட் தான்டா. அப்படின்ட்டுக்கோ. பக்கத்தில் வரான்டா. எவ்வளோ ஒத்துவேன். சர்வே பண்ணி வரான். அவன் அடிக்காதடா. ஓடிடுவோம். அடே ஓடுறா. 3, 2, 1. என்னது? ஷாப்லாம் அங்கே வேணாம். என் டூல்லாம் எதுவும் வேணாம். ஜெயிச்சிட்டோம். இப்போ அடுத்த கேமு, 3வது கேம் 6 லெக். அப்படின்னா 6 கால். 2 கால் தானே இருக்கு. 6 கால் எங்கிறீங்க? 6 லெக்னா புரியல. நான் தெரியலையா? என்னடா இது? ரெயின்போ கலரில் ஏதோ கோடெலாம் இருக்குது. 5 பாக்ஸ் மாதிரி. ஆனால் ரெயின்போவில் 7 பாக்ஸில் இருக்கும். இதுதான் 5 தான் இருக்குது. நான் தெரில. சரி, இந்த பாக்ஸில் நிற்போம் இந்த ரவுண்டில். நான் தெரில. ஆச்சு எங்கடா நிற்கிறேன்? நான் எங்கடா? நான் இங்கே வந்துட்டேன். என்ன பண்ணும்?
5 பேருக்கு ஒரு டாஸ்க்கு போல். ஃபஸ்ட்டு நான் ரன்னிங் ரேஸுன்னு நினச்சேன். 5 பேருக்கு ஒரு டாஸ்க்காம். அப்போ என் பக்கத்தில் 2 பேர் இல்லையே, அப்போ நானா செய்யணும்? டேய் நாங்கடா சொல்றீங்க. சரி பார்த்துக்கலாம். செகண்ட் உள்ளவண்ணா சீக்கிரம் செய்டா. ஏகே சீக்கிரம் செய்டா ஏகே. ஏகே செஞ்சுட்டான். இப்போ யாருன்னு தெரியலையே, நான் தான் இருப்பேன் கன்ஃபார்ம். நாத்தா. ஓஹோ இது ரவுண்டுக்கு ரவுண்டு அமுக்கணும். ஓகே புஜிச்சி அமுக்க டக்கு நமக்கு டக்குன்னு நினைப்பே டக்குன்ட்டு அழுத்து சீக்கிரம் எல்லாத்தையும் அழுத்து. இன்னும் ஒரே தடவை இதை மட்டும் இந்த ஒன்று முடிச்சோன்னா முடிஞ்சிச்சு. அடுத்த டாஸ்க்கு யார் பண்ணுவா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? இது நல்லா இருக்கா ஸ்ட்ரைட்டாக போனால். இது டாஸ்க்கு திரும்பி ஏகேக்கு டாஸ்க்கு வருது. நான் டாஸ்க்குல அதே ஏகே சீக்கிரம் முடி ஏகே சீக்கிரம் முட்றா. எவ்வளோடா பண்ணுறாடே சீக்கிரம். பண்ணிட்டான். அடுத்து இந்த டாஸ்க்கு யாருக்கு? அப்படி தலைக்குன்னா அவனுக்கு நான் திரும்பி ஏகேக்கே வந்துடுச்சு. நான் தெரியலையா? சரி ஓகே ஏகே சீக்கிரம் முட்றா. எவ்வளோ நான் அவனுக்கு வெயிட் பண்ணுறதே. முடியா ஏகே டைம் இல்லைடா. உனா இருக்குன்னு தெரில, வேறு டைமு பார்க்கணும். ஏகே முடி ஏகே சீக்கிரம் முடிடா. முடிடா. என் ஃபினிஷிங் லைன் இங்கே தானே இருக்குது. அப்படியே முடிச்சிடலான்னு நடக்குண்டே. முடி போ முடிச்சுமா மூஞ்சி ஜெயிச்சிட்டோம். டோர்லாம் வேணாப்பா, நல்லாவே இருக்குது. ஓகே இப்போ அவங்க இங்கே இவங்கெல்லாம் எப்படி விளாட்றாங்கன்ட்டு பார்ப்போம். நடவே இந்த பக்கம் மொக்கையாக இருக்குது. இந்த சைடு போய் பார்ப்போம். எங்கடா எங்கேயாவது ஆலய காணும்? முடிச்சிட்டிங்களாடா? அவங்களும் முடிச்சிட்டானுங்க. நான் கைஸ் இது வரைக்கும் எவனும் தோக்காமல் விளாட்றாங்க பர்ஃபெக்டாக. ஆஹா இந்த மாதிரி பண்ணால் நம்ம அடுத்த ரவுண்டு என்ன பண்ணால் ரவுண்டுன்னு வேறு தெரிலையே என்ன செய்ய போகிறாங்க. சீக்கிரம் முடியடா. எல்லாம் அடுத்த ரவுண்டு போகலாம். வெளியாகுதே இந்த 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும் உங்களுக்காக. சீக்கிரம் முடிங்கடா. எங்கே போகிற நீங்கள்? முடிச்சிட்டிங்களாடா? எத்தனாவது பண்ணுறீங்க? என்னடா இப்போ தான் 2ஆவதே வரீங்க? நாங்கடா சரி. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க 3ஆவது வந்துட்டானுங்க. இங்கே என்னடா டிஸ்கஷன். ஆஹா இவனா 4 வின்னு போயிருக்கான். ஏன் மண்டையில் நான் 0 வின்னு கட்டுது. அப்போனா இந்த மொத்த கேமையும் வின் பண்ணால் தான் அது 1 வின்னா. அப்போ 4 தடவை வின் ஆயிருக்கா. நான் 1 தடவை கூட வின் ஆகல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். சரி ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறீங்கப்பா? முடிக்க போகிறீங்களாடா? எத்தனாவது? 4ஆவது வந்துட்டாங்க கைஸ். இன்னும் 55 செகண்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ எப்படி முடிப்பீங்க பாப்பா? வாங்க பார்ப்போம். ஃபாஸ்ட்டா என்ன நீ செஞ்சுட்டு அவன் பண்ண வேணாம்பா. இது நம்ம ஸ்லோன்னு போடுவோம். என்ன போக மாட்டேங்குது? போகலையா? சரி அப்புறம் பண்ணிக்கலாம். விடுங்க. நாமளும் ஸ்லோன்னு நான் போட்டாங்க இல்லை வெளியே தரான்னு பார்த்தேன். சரி வேணா விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே எத்தனாவது அப்போ? 5ஆவது வந்துட்டானுங்க. அப்போ அந்த டீம் என்ன பண்ணுது? சரி இந்த டீம் பார்த்துட்டு போகலாங்க. போய் பார்ப்போமே எப்படி தான் இங்கே தோக்க போகிறாங்களோ ஜெயிக்க போகிறாங்களோ. என்ன பண்ண போகிறீங்க? என்னதுரா? முடிச்சிட்டானுங்க. அப்போ அவங்க மட்டும் தான் இருக்கானுங்க. தோத்துருங்கடா. நிறைய டீம்லாம் வந்து எங்களுக்கு காசு கிடைக்காம போயிடும். ஆஹா இவங்களும் ஜெயிச்சிட்டாங்களே. போச்சு காசு பாதி போச்சு. அவங்களுக்கே போயிடுமே. சரி அடுத்த ரவுண்டு போகலாம். அங்கே டோர் ஓப்பன் ஆகுதோ? இல்லை ஆகல. டோர் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. ஆகுது. உள்ள விடு. இங்கே வந்துப்போம். இப்போ என்ன வெளியே நிற்கிறீங்க? செத்து போயிடுவீங்களா? நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மட்டும் தான் காசு. ஆஹா அப்படி இல்லாமல் போச்சு. சரி ஓகே 4 4ஆவது இது மிங்கிள். அப்படின்னா என்னடா மிங்கிள்னா புரியல. மிங்கிள்னா என்னன்னு தெரில. சரி ஓகே இப்போண்டு போவோம். நாங்கள் நடுக்க போய் நிற்கணுமா? எல்லாம் அங்கே வரானுங்க. என்னடா இது ரிங்கா ரோசஸா? எல்லாம் இருக்கே ரிங்கா ரோசஸே. அப்படியே ஆறும் ரிங்கா ரோசஸ் அவுட்டா அவனா மண்டேல பூசஸ். ஆஹா நல்லா இருக்கே. ஏன் இத்தனை பேர் நிற்கிறோம் ஒன்றா நிற்க வச்சுருக்காங்கன்னு தெரிலையா? எத்தனை பேர்? கெட் அண்ட் குரூப் ஆஃப் 3 3னா
நாங்கள் படிக்கல வெளியே என்னன்னு தெரில சொல்லுங்கள் காய்ஸ் நான் அது சொல்லுங்க தெரியாதே ஏதாவது சொல்லுங்கடா எக்கடா எல்லாம் ரூமில் போய் உட்காடுறீங்க ஏய் நானும் வரேன் எல்லாம் ஒரே ரூமில் போய் உட்காந்துக்கலாம் என்ன அலாங் போ ஓ வெளில கூட்டுங்க என்னங்கடா இது என்ன நான் மட்டும் தனியாக இருக்கேன் ஏதோ குரூப்பாக 3 பேர் இருக்கோன்னீங்க நான் மட்டும் தான் இருக்கேன் நான் பண்ணும் சொல்லுங்கடா அதாவது ஏய் என்ன செத்துட்டா ஆயிஷ் ஒரு நாள் நான் ரிவெஞ்ச் எடுக்க வருவேன் அப்போ பார்ப்போம் டாடா காய்ஸ்